ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களில் சில விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றா உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இல்லைனா இந்த மாதிரி நடக்குமா மனிதர்கள் வாழ்க்கையில் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாசிபிளாக இருக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. ஸோ ஏஐ மூலிமா ஒரு ஆண் குழந்தை இந்த பூமியில் முதல் முறையாக பிறந்திருக்கு. கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே இந்த ஏஐ மூலிமா பிறந்த குழந்தைய பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, ஒரு ஏஐ ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜிக்கும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன் சில பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு கூட அடுத்த ஒரு ஃபியூச்சரில் ஏஐ மூலிமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஜென்ரேஷன்லேயே இப்படி ஒரு பாசிபிள் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ ஒரு ஏஐ மூலியமா ஒரு ஆண் குழந்தை இந்த பூமியில் முதல் முறையாக பிறந்திருக்கு அப்படின்றப்போ இது நம்ம ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமா இருந்த விஷயத்தை இன்னைக்கு இது பாசிபிள் ஆகியிருக்கு. இந்த ஒரு அதிசயம் எங்கே நடந்திருக்கு, அந்த குழந்தை யார், அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன விஷயம், ஸோ எப்படி இந்த ஏஐ மூலிமா இந்த குழந்தை பிறந்தது அப்படின்றது ஒரு மிராக்கலான ஒரு ஸ்டோரியை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்கள் எங்கேயாவது நடந்ததுன்னா டக்குன்னு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த சேனல் மூலிமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கலான பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா உருவாகின இந்த ஆண் குழந்தை எங்கே பிறந்தது அப்படின்றது பார்க்கும்போது மெக்சிகோ நாட்டில் ஹோப் ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிறக்க ஆரம்பிக்குது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி அதுதான் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக மேற்கத்திய நாடுகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது டாக் தான் அதிக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது மெடிக்கல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆண் குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வயது பெண்மணி ஒருத்தங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 40+ உமன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த குழந்தை விஷயத்துக்காக எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட் என்னென்னா, நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ்க்கு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படும். அது ரொம்ப லாங் டேஸ், ஒரு 5-6 இயர்ஸ் இல்லைனா 5 இயர்ஸ்க்கு மேலே தான் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கே சஜஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணோட கரு முட்டையை எடுப்பாங்க. அதே போல் அந்த பெண்ணோட ஹஸ்பண்டில் இருக்கிற ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் ஒன்று எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ஸ்பெர்மில் எது ஆக்டிவாக இருக்கோ அந்த ஸ்பெர்ம் எடுத்து இந்த கரு முட்டையில் இன்ஜெக்ஷன் மூலிமா செலுத்துவாங்க. அது செலுத்தும் போது அந்த கரு முட்டைக்கு டைரெக்டாக இந்த ஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே போகும். ஸோ அப்படி போகும்போது ஒரு நேச்சுரலாக ஒரு குழந்தை அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக ஒரு 10 மந்த்துக்கு அப்புறமா டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் ஆகும். ஸோ இதுதான் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸ். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கருமுட்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அது இது வரைக்குமே காலமாக டாக்டர்ஸ் தான் கையால் தான் அதை பண்ணுவாங்க. அந்த கையால் அதை பண்ணும்போது ஒரு சின்ன நடுக்கமோ இல்லைனா ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கோ எரரோ நடந்தது அப்படின்னாக்கா மொத்த அந்த ட்ரீட்மெண்ட்டும் அதிலே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டே கையில் எடுப்பாங்க. ஸோ இதனால் ஹெவி டூ மச் ஆஃப் காஸ்டர்ஸுமே இந்த ஒரு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரெக்னென்ட் ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு கடைசி கட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட் தான். இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு 35% 40% தான் சக்ஸஸ் ரேட். மீதி 60% ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் காலங்காலமாக இப்படி ஒரு
இது வந்துட்டு ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க ஜென்ரேஷனில் அடுத்த ஒரு திருப்பு முனையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஐவிஎஃப்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இது எங்கே நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி மெக்சிகோவில் இருக்கிற ஹோப் அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டரில் ஒரு 40 வயசு பெண்மணி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணமே, அப்படி இருந்தும் ஒரு குழந்தை அப்படின்றது இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்காக போகும்போது ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் 5வது முறை எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை எடுத்தாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 40% தான் பாசிபிலிட்டின்றது அந்த சக்ஸஸ் ரேட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதனால் அவங்க 4 தடவையுமே அது ஃபெயில் ஆகி இருக்காங்க. அந்த ஃபெயிலுன்றது ஒரு விஷயம் நிறைய எரர் நடக்கலாம், ஹியூமன் எரர்னால நடக்கலாம், இல்லைனா அந்த ஒரு ஸ்பெர்ம்னாலையுமே நடக்கலாம், கருமுட்டைனாலையுமே நடக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது 4 முறையுமே இவங்களுக்கு அது ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்கு. சரி 5வது வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அந்த 40 வயசு பெண்மணி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மெக்சிகோவில் பண்ணுறாங்க. ஸோ இது 5வது முறை பண்ணும்போது இந்த வாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்படுது. ஸோ அப்படி அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த பெண்ணோட அந்த கருமுட்டையோட அந்த டோனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு எடுத்து தனியாக எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு செலுத்துகிறாங்க. இது செலுத்தும் போது முன்னே வந்துட்டு டாக்டரோட கையில் தான் அந்த கருமுட்டையில் அந்த ஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. பட் இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்றப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இந்த ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பெர்ம்லேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஸ்பெர்ம், ரொம்ப குட் ஹெல்த்தாக இருக்கிற ஸ்பெர்மை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்துட்டு தெளிவாக அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஸ்பெர்மை மட்டும் தனியாக எடுத்து இந்த பெண்ணோட கருமுட்டையில் அதுவே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரோபோட்டிக் ஆர்ம், நம்ம கை ஆர்ம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம் நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம், இந்த இந்திரன் படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு அப்படியே ரோபோட்டிக் ஆர்ம் வந்துட்டு அப்படியே அது அழகாக அது எந்த ஸ்பெர்ம் நமக்கு தேவையோ, எது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஆக்டிவாக இருக்கிற ஸ்பெர்ம், குட் ஹெல்த்தாக இருக்கிற ஸ்பெர்மை அதுவே எடுத்து அதுவே கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பெண்ணோட உடலில் வந்துட்டு அந்த கருமுட்டையோட அந்த ஸ்பெர்மை வந்துட்டு செலுத்தும். ஸோ இந்த ஒரு விஷயம்னால டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஹியூமன் எரர் அப்படின்ற ஒரு விஷயம் தடுக்கப்படுது. ஸோ இந்த ஹியூமன் எரர் அப்படின்ற ஒரு விஷயம் தடுக்கப்படுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பதட்டமே இல்லாமல் அதோட வேலையை சரியாக செஞ்சு முடிச்சதுனால ஆஃப்டர் த 10 மந்த்துக்கு அப்புறமா அந்த உமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தையே பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. ஸோ ஆஃப்டர் த 10 மந்த் 11 மந்த்துக்கு அப்புறமா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இன்றைக்கி இந்த உலகமே ஏஐனால் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்றது தான் இன்றைக்கி அந்த ஆண் குழந்தையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆண் குழந்தையோ அந்த பேரண்ட்ஸோட பேரோ வந்துட்டு இது வரைக்கும் எந்த மீடியாலுமே ரிலீஸ் பண்ணல, பிகாஸ் ஆஃப் சேஃப்டி கன்சர்ன்னால. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மெக்சிகோவில் எங்கே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல்ன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயம் 35லேருந்து 40% சக்ஸஸ் ரேட் அப்படின்றது ஒரு விஷயம் இது வரைக்கும் இருந்தது, அதாவது டாக்டர்ஸ் கையால் போடும்போது வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த முதல் ஆண் குழந்தை பிறந்த அந்த சக்ஸஸ் ரேட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குழந்தை கருத்தன் அந்த ஃபெர்டிலிட்டியில் கூட வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கால் பதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் இந்த ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது இந்த ஃபெர்டிலிட்டியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சக்ஸஸ் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகும். ஸோ 40% சக்ஸஸ் ரேட் இருக்குன்னா இந்த ஏஐ மூலிமா அடுத்து 70, 80 ஏன் 100% கூட சக்ஸஸ் ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு கப்புள்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டியில். அப்படி அந்த குழந்தை இல்லைன்னா இந்த சொசைட்டி அவங்களை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கிற கப்புள்ஸ் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் குழந்தைக்காக அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வரும்போது, மைண்ட் செட்டுக்கு வரும்போது அவங்க ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயம் சூஸ் பண்ணும்போது அதுலேயும் ஒரு 30-35% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் இருந்தாலும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த 35% இருக்கிற சக்ஸஸ் ரேட் நெக்ஸ்ட் 95% ஆகிறதுக்காக
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது மூலிமா நிறைய கப்புள்ஸ்க்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இது மூலிமா அவங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சக்ஸஸ் ரேட் இந்த மெடிக்கல் விஷயத்தில் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் தான் சொல்லணும். ஸோ இதே விஷயம் அடுத்த எல்லா நாடுகளுக்குமே இது பாசிபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு டிலேவாக ப்ரெக்னென்சி ஆகிற ஒரு விஷயம் ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ இது ஒரு சைடு நல்ல விஷயம் அப்படின்றது இருக்கட்டும். அதே போல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு குழந்தையே உருவாக்குது, அந்த ஸ்பெர்ம் எந்த ஸ்பெர்ம்லாம் நல்ல ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்குது அப்படின்றப்போ பட்சத்தில் இன்னும் இதை வந்துட்டு பல பேர் மிஸ்யூஸ் பண்ணது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு குழந்தை நமக்கு பிறக்கணும், அந்த குழந்தை இப்படி தான் பிறக்கணும்னு சொல்லி தான் பேரண்ட்ஸ்க்கு கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றப்போ அந்த ஏஐ மூலிமா அந்த குழந்தையே கஸ்டமைஸ் பண்ணா, லைக் எனக்கு இந்த மாதிரி முடி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கணும் குழந்தை, இந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கணும் குழந்தை, இந்த மாதிரி கண்ணு வச்ச மாதிரி இருக்கணும், இந்த கலரில் கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு ஏஐ போயிடுச்சுன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைய டிசைன் பண்ணுற அளவுக்கு மேபி ஃப்யூச்சரில் மாறிடுமோன்றது ஒரு பயமும் இருக்குது. ஸோ இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பட் நல்லதை மட்டும் நம்ம பார்த்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா இங்கே நிறைய பேருக்கு ஒரு புது லைஃபே ஸ்டார்ட் ஆகுன்றது தான் இங்கே உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் குழந்தைங்களுக்காக வந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துடுச்சு ஃபெர்டிலிட்டிக்குள்ளே. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னும் சில வருஷங்கள்லையோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மிராக்கிள்ஸ் அவங்க லைஃப்லேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரும். ஸோ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ பேபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.